Hello viewers, welcome to Super Brain. Example 3.56 பார்க்கலாம். Find the value of k for the following system of equation as infinitely many solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இங்க பாருங்க k அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இந்த k உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் infinitely many solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். 2x minus 3y equal to 7. k plus 2 into x minus 2k plus 1 into y equal to 3 into 2k minus 1. என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க, ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆக்கிடலாம். என்ன ஆகும்னா 2x minus 3y இந்த பிளஸ் 7 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 7 ஆயிடும், ஈக்குவல் டு 0 ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது x உடைய கோஎஃபிஷியன்ட், இது y உடைய கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். k plus 2 into x, நெக்ஸ்ட் y பாத்தீங்கன்னா 2k plus 1 into y equal to இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 3 into 2k minus 1 வந்துடும், ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ்ல வந்துடும். சரி, ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிஷன் என்ன, a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 னு உங்களுக்கு தெரியும். ஸோ மூணுமே ஈக்குவலா இருந்தா அதை வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். அது இல்லாம அதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருந்ததுன்னா இதுல எடுத்துட்டு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு k உடைய வேல்யூ கிடைச்சிடும். x உடைய கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம a1 a2 அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ a1 வந்து 2, a2 பாத்தீங்கன்னா k plus 2, ஓகே, ஈக்குவல் டு b1 by b2. இதுல b1 பாத்தீங்கன்னா சிம்பிளோட எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் 3. y உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு, மைனஸ் 2k plus 1 இருக்கு. இதுதான் b2 ஈக்குவல் டு c1 பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு, மைனஸ் 7 இருக்கு, அதை போட்டுக்கோங்க, டிவைடட் பை இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு, மைனஸ் 3 இன்டு 2k மைனஸ் 1. பாத்தீங்கன்னா மூணுத்துலயுமே நமக்கு என்ன இருக்கு, k வேல்யூ இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல் சொன்னதுனால நான் முதல்ல இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நான் k உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். ஸோ பாருங்க, 2 by k plus 2 equal to minus 3 by minus of 2k plus 1. இதுல இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கா, ரெண்டு மைனஸ் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட மல்டிப்ளை ஆகும், இது கூட மல்டிப்ளை ஆகும். அப்ப 2 into 2k plus 1 equal to 3 into k plus 2 வந்துடும். இங்க வந்து இது மல்டிப்ளை ஆகும், இது இங்க வந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ண போறேன், அப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ண போறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 4k வருமா, பிளஸ் 2 into 1 வந்து நமக்கு 2 வந்துரும். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் 3k வரும், அதுக்கப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது இங்க பிளஸ் இருக்கு, 3 into 2 வந்து நமக்கு 6 வரும். k எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இங்க 4k இருக்கு, இந்த 3k இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 3k ஆயிடும். இந்த 6 அப்படியே வச்சுக்கலாம். இந்த பிளஸ் 2 இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 2 ஆயிடும். இப்ப ரெண்டுமே லைக் டேர்மா இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 4 minus 3 இருக்கா, அப்ப 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 1 கிடைக்குமா. 1 வந்து நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது, அங்க 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்ப k மட்டும் போட்டுக்கலாம். 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணா நமக்கு k அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இது ஒன்று போட்டாவே போதும். இருந்தாலும் இதையும் ஈக்குவேட் பண்ணி k உடைய வேல்யூ சேமா வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். மைனஸ் 3 by minus 2k plus 1 equal to minus 7 by minus 3 into 2k minus 1. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, இது ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்கிறதுனால இது கேன்சல் ஆயிடும், இதுலயும் ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்க போறேன். அப்ப 3 கூட இந்த 3யும் மல்டிப்ளை ஆயிட்டு நமக்கு என்ன ஆகும், 9 அப்படின்ட்டு வந்துரும். இங்க 2k minus 1 இருக்கு. ஸோ இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 7 into 2k plus 1 வந்துடும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 18k வருமா, இந்த மைனஸ் போட்டுக்கலாம். 9 into 1 வந்து 9 வந்துடும். இந்த 7 இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 14k வரும். இந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த 7 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 7 வந்துடும். k எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். இப்போ 18k இங்க இருக்கட்டும், இந்த 14k இந்த சைடு வரும்போது மைனஸ் 14k வந்துடும். இந்த 7 அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 9 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் 9 போயிடும். ஸோ 18kல இருந்து 14k மைனஸ் பண்ணும்போது நமக்கு 4k அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும். அப்ப k பாத்தீங்கன்னா 16, இங்க மல்டிப்ளைல இருக்க 4 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். இப்போ இது கேன்சல் பண்ணா 1 டைம், இது 4 டைம் வந்துரும். அப்ப k equal to 4 கிடைச்சிருச்சா. இப்ப பாருங்க, ரெண்டு இடத்துலயுமே நமக்கு k உடைய வேல்யூ 4 தான் கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.